ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, கோதுமையில் நம்ம தோசை செய்ய போகிறோங்க. நான் வந்து முதல்லையே வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அதுவும் நம்ம மிக்சியிலே போட்டு அரைக்க போகிறோங்க. பாருங்கள் என்னென்ன மசாலா நான் எடுத்து வச்சுருக்கேன்னு. ஜீரகம், உடஞ்சி மிளகா, பச்சை மிளகா, பூண்டு எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டுக்கலாங்க. பாருங்கள், இது வந்து நைஸாலாம் அரைக்கக்கூடாது, குறை குறைன்னு தாங்க அரைக்கணும். அப்போ தான் நமக்கு தோசை வந்து சூப்பராக மொறுமொறுன்னு வருங்க. நம்ம வந்து கோதுமை மாவில் போட்டானாக்கா தோசை சரியாக வராது இல்லைங்களா. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வருதுங்க. இது செய்ய தெரியாதவங்க கூட சட்டுன்னு இது இந்த மாதிரி செஞ்சிடலாங்க. அதுவும் மெலிசாவே செய்யலாம், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதாக கூட நம்ம மசாலாலாம் போட்டிருக்கு இல்லைங்களா, இன்னமும் டேஸ்ட் அதிகமாகவே இருக்குங்க. இது பாருங்கள், நம்ம வந்து தோசை போடுறப்போ சிம்மில் வச்சுட்டு தாங்க போடணும். அதுக்கப்புறமா வேணுன்னா கூட நம்ம ஃபாஸ்ட்டு பண்ணிக்கலாங்க. நம்ம மூடி வச்சும் செய்யலாங்க. இது மேலே எண்ணெய் போட்டிருக்கேன் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கூட நம்ம வந்து தக்காளி சட்னியோ இல்லைனாக்கா வேர்க்கடலை சட்னி கூட சாப்பிட்லாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இதில் சோடாலாம் போடலைங்க, நீங்கள் வேணுன்னா கூட போட்டுக்கலாங்க. இது ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.